வணக்கம் இறைவா, என் செல்வங்களே, வணக்கம். உலகம் பிறந்தது, உலகம் இதிலே அடங்குது. உண்மையும் பொய்யும் விளங்குது. தாத்தா, எது உண்மை? இதுதான் உண்மை. இருள். இதுதான் பொய். இருள் என்பது உண்மை, ஒளி என்பது பொய். தாத்தா, நீங்கள் சொல்வது எது உண்மை, எது பொய்? தாத்தா, நான் தான் சொன்னேனே, இருள் என்பது உண்மை, பொய் என்பது வெளிச்சம். உண்மையிலிருந்து தான் வெளிச்சம் வந்தது. இருளிலிருந்து தான் வெளிச்சம் வந்தது. அதனால் இந்த இருள் தான் எனக்கு தெரிந்தவரை உண்மை. வெளிச்சம் என்பது பிறகு வந்தது. புதுமை புதுமை. சொல்லுங்க தாத்தா. பேசு மனமே பேசு, பேதை மனமே பேசு. என்ன பேச வருகிறேன் என்றால், என் செல்வங்களே, மண்ணிலிருந்து மனிதனை படைத்தான் ஆவியானவர். முதலிலே அந்த ஆவியானவர் மண்ணிலே ஒரு மனிதனை படைத்தார். அந்த மனிதனை படைத்து அதற்கு தன் உயிரையே கொடுத்தான். அதே சமயத்திலே உயிரை பெற்ற மனிதனிடம் சொன்னார், ஏய் மனிதனே, நீ மண்ணாய் இருந்தாய், மண்ணிலிருந்து வந்தாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், மறந்து விடாதே. என் உயிரையே உன்னிடம் கொடுக்கிறேன், அதை பாதுகாத்துக்கொள் என்று அந்த மண்ணில் இருந்த மனிதராகிய நம்மிடம் அந்த ஆவியானவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஏய் மண்ணே, மறவாதே, நீ மண்ணில் இருந்து வந்தாய், உன்னை நம்பி என் உயிரையே உன்னிடம் கொடுக்கிறேன். அதை நீ பாதுகாக்க வேண்டும். நீ அதை பாதுகாப்பதற்கு உனக்கு பல வழிகளை சொல்லுகிறேன். 10 வழிகளை சொல்லுகிறேன். 10 commandments. நீ அவைகளை கடைப்பிடி. நீ நல்ல மனிதராக இருப்பாய். அதே போல்தான் நம் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அந்த கணவனிடம்
அந்த ஆவியான அப்பா சொல்லுகிறார், அந்த மனிதரிடம், அந்த கல்யாண மாப்பிள்ளையிடம் சொல்லுகிறார், தம்பி, என் உயிரையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அதை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று ஒப்படைக்கிறார். அவர் உயிர் மீது அவருக்கு எவ்வளவு அக்கறை பார்த்தீர்களா? அந்த மண்ணிலிருந்த மனிதனிடம் சொல்லுகிறார், தன் உயிரை கொடுத்து, ஏய் மண்ணே, உன்னிடம் என் உயிரையே கொடுக்கிறேன், சிறப்பாக வைத்துக்கொள் என்றார். அதே போலத்தான் தன் கணவனிடம் தன் மகளை ஒப்படைக்கும் பொழுது, தம்பி, மகனே, மருமகனே, உன்னிடம் என் உயிரையே கொடுக்கிறேன், அதை கண் கலங்காமல் பார்த்துக்கொள் என்று ஒப்படைத்தார். பார்த்தீர்களா? நம் அப்பாவிற்கு நமது மேல் எவ்வளவு அக்கறை. அந்த மண்ணிடம் கூறுகிறார், ஏ மண்ணே, உன்னை நம்பி என் உயிரையே உன்னிடம் கொடுக்கிறேன், உன்னை மனிதனாக மாற்றி உன்னிடமே என் உயிரை கொடுக்கிறேன், ஆவியான என் உயிரை உம்மிடம் கொடுக்கிறேன், அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு மனிதனாக இரு, ஆவியான மனிதன் என்னை போல் இரு என்று சொன்னார். நம்ம அப்பாவிற்கு நமது மேல் எவ்வளவு அக்கறை பார்த்தீர்களா? நாம் ஒருவேளை மாண்டு விட்டாலும் மண்ணோடு சேர்ந்துவிடும். மனித உடல் மண்ணிலிருந்து வந்தவை, அவை மண்ணுக்கே திரும்பிவிடும். என் ஆவியானது என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே, மறவாதே. இறைவா, என் மீது இவ்வளவு அக்கறை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உமக்கு நன்றி தந்தையே. வணக்கம்.